நம்ம வெற்றிக்கொடி பேஷன் எஜுகேஷன் சேனலை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டி. இந்திய அரசியலமைப்பில் கமிட்டிஸ் ஆஃப் கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி, அரசியல் நிர்ணய சபையினுடைய குழுக்களை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் வர அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு சேரும். சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அரசியல் நிர்ணய சபையினுடைய குழுக்கள், அதாவது என்னென்னா, நம்ம அரசியல் நிர்ணய சபை கான்ஸ்டியூயன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது எதுக்காக உருவாக்கப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்காக ஏற்படுத்தின இந்த அரசியல் நிர்ணய சபையிலேயே பல உட்பிரிவுகள் இருந்துச்சு. பல குழுக்களை அவங்க பிரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டாஸ்க்கை பார்த்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை ஒரு குழு பார்த்தாங்க. ஏன்னா அரசியல் நிர்ணய சபைக்கு பல வேலை இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நிர்ணய சபைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற வேலை இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு, ஸோ நீங்கள் ஒரு இடைக்கால அரசாங்கத்தை அமைச்சிங்க, நாங்கள் எப்போ வேணாலும் உங்களுக்கு விடுதலை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால அந்த இன்ட்ரீம் கவர்மெண்ட் இடைக்கால அரசாங்கமாக அது செயல்படக்கூடிய அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு தற்காலிக பாராளுமன்றமாகவும் செயல்படணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வேலைகள் இருந்ததுனால அரசியல் நிர்ணய சபை அவ்வளவு உறுப்பினர்களும் என்ன பண்ணாங்கன்னா, தனித்தனியாக ஒரு டீமாக பிரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு வேலையை பார்த்தாங்க. ஸோ அப்படி பிரிஞ்சுக்கிட்டதில் அவங்க எத்தனை குழுவாக பிரிகிறாங்கன்னா, 8 மேஜர் கமிட்டி, 8 பெரிய குழுக்களாகவும் 13 மைனர் கமிட்டி, 13 சிறிய குழுக்களாக பிரிகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. முக்கியமான குழுக்களை பார்க்க போகிறோம். இந்த குழுக்கள் ஒவ்வொருத்தவங்க தலைமையிலையும் எந்தெந்த குழு இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இதுவே போதுமானதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு. ஸோ நேருடைய தலைமையில் என்னென்ன குழு இருந்துச்சு அப்படின்னா, யூனியன் பவர் கமிட்டி, ஒன்றிய அதிகார குழு. அப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட் சப்ஜெக்ட் நம்ம இந்திய அரசியலமைப்பில் வச்சுருக்கிறோம். ஸோ அதை பற்றி ஆராய்ஞ்சி அந்த அம்சங்களை உருவாக்குறதுக்கு இந்த சபை என்ன பண்ணுன்னா, டிராஃப்டிங் கமிட்டியை ஹெல்ப் பண்ணும். அதே தான் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஒன்றிய அரசியலமைப்பு குழு அப்படிங்கிறது. அப்புறம் ஸ்டேட்ஸ் கமிட்டி, இது மாநில குழு. இந்த மாநில குழுவோடைய வேலை என்னென்னா, டு நெகோஷியேட் வித் ஸ்டேட்ஸு. ஏன்னா இப்போ என்ன பண்ணாங்கன்னா, அரசியல் நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள மாகாணங்களாக இருந்துச்சு. அப்போ இந்த பல மாகாணங்களை இணைச்சி என்ன பண்ணணும்னா, இந்தியாவோட இணைக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒன்று போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த கமிட்டிக்கு ஸ்டேட்ஸ் கமிட்டி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் சட்ட வரைவினை ஆய்வு செய்யும் குழு. அதாவது இது என்னென்னா, டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை க்ரியேட் பண்ணுறது யார்? சட்ட வரைவு குழு. சட்ட வரைவு குழுடைய முக்கியமான வேலை டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை ஏற்படுத்துறது, அதாவது அரசியலமைப்பு சட்ட முன்வரைவை உருவாக்குறது. ஏன்னா உருவாக்கி கொடுத்தா தான் அதில் இந்த அரசியல் நிர்ணய சபை அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அதில் உறுப்பினர்களும் அரசியல் நிர்ணய சபை தலைவரும் கையெழுத்து போட்டால் தான் அது அரசியலமைப்பு சட்டம் முன்வரைவு அரசியலமைப்பு சட்டமாக மாறும். அப்போ இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணி யார் கொடுப்பா? B.R. அம்பேத்கர் தலைமையிலான சட்ட வரைவு குழு, டிராஃப்டிங் கமிட்டி கொடுப்பாங்க. அந்த டிராஃப்டிங் கமிட்டி கொடுக்கக்கூடிய அந்த சட்ட வரைவை எக்ஸாமின் பண்ணி அது ஆய்வு பண்ணுற வேலையை இந்த ஜவஹர்லால் நேரு தலைமையிலான இந்த ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் பார்த்துக்கும். ஒருவேளை அதில் ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னா திருப்பி அனுப்பிடும். அப்போ திருப்பி என்ன பண்ணிகிட்ருப்போம், இந்த கமிட்டி டிராஃப்ட் கான்ஸ்டியூஷனை எக்ஸாமின் பண்ணி சரியில்லைன்னா திருப்பி அனுப்பும். திரும்ப எடுத்துகிட்டு வராருன்னா அதுவும் சரியில்லைன்னா திருப்பி அனுப்பும். ஸோ இந்த வேலையை பார்த்துக்கிறது தான் ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமின் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் உருவாக்கியிருந்தாங்க. இது ஜவஹர்லால் நேரு தலைமையில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது யாருன்னா, வல்லபாய் பட்டேல். இந்த வல்லபாய் பட்டேல் தலைமையில் என்ன இருந்துச்சுன்னா, ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, மாகாண அரசியலமைப்பு குழு. அப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இவங்களுடைய ஆலோசனையால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மீதான ஆலோசனை குழு. ஸோ இப்போ என்னென்னா, இந்தியாவில் இன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதெல்லாம் இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு இன்றைக்கி உருவாக்குனது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா, சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையிலான இந்த அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த குழு என்ன பண்ணுன்னா, எதெல்லாம் இந்தியாவுடைய அடிப்படை உரிமைகள், இந்திய மக்களின் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சட்ட வரைவு குழு உருவாக்குறதுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கும்.
இதை பேஸ் பண்ணி தான் சட்ட வரைவு குழு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கிரியேட் பண்ணாங்க. இந்த அடிப்படை உரிமைகள் மீதான ஆலோசனை குழுவிலேயே ஒரு சப் கமிட்டி இருந்துச்சு, உட்குழு. அது என்னென்னு ஜேபி கிருபாலனி தலைமையில் வந்து போட்டிருந்தாங்க. அப்போ அடிப்படை உரிமைகள் மீதான ஒரு உட்குழு, ஆலோசனை உட்குழு யார் அப்படின்னா ஜேபி கிருபாலனி, அவர் தலைமையில் அந்த குழு ஏற்படுத்தினாங்க. அதேமாரியே வந்து இந்த அட்வைசரி கமிட்டி வந்து மைனாரிட்டிஸ் கமிட்டிஸ் இருந்துச்சு. ஏற்கனவே நமக்கு தெரியும், இந்த அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஒரு சப் கமிட்டி இருக்கிற மாதிரி அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ்க்கு ஹெட்டு யார் அப்படின்னா இவர் தான், வல்லபாய் பட்டேல் தான். இந்த அட்வைசரி கமிட்டி ஆன் மைனாரிட்டிஸ்க்கு ஒரு சப் கமிட்டி இருந்துச்சு, மைனாரிட்டிஸ் சப் கமிட்டிஸ். இது வந்து ஹெச்ஜி முகர்ஜி தலைமையில் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்க்குறது ராஜேந்திர பிரசாத். இந்த ராஜேந்திர பிரசாத் தலைமையில் போட்டிருந்தது ஸ்டேரிங் கமிட்டி, வழிகாட்டும் குழு. ஸோ இது வந்து எல்லாரையும் கைட் பண்ணக்கூடிய வேலை, அதாவது அரசியலமைப்பு நிர்ணய சபையை வந்து வழிகாட்டுற குழு எதுனா இந்த ஸ்டேரிங் கமிட்டி. அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, நடைமுறைகள் விதிகள் குழு. அதாவது கரெக்டாக அந்த கான்டெக்ட் ஆஃப் ரூல்ஸு, அந்த நடத்தை விதிகளை ஃபாலோ பண்ணுறாங்களா, கரெக்டாக வந்து அரசியல் நிர்ணயிச்சு அவனுடைய வேலையில் போகிறாங்களா அப்படின்ற அந்த நடைமுறை விதிகளை வந்து கண்காணிக்கக்கூடியது எல்லாமே இவர் தலைமையிலான இந்த ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி தான். அதுக்கப்புறம் அட்கா கமிட்டி ஆன் நேஷனல் ஃப்ளாக், தேசிய கொடி மீதான இடைக்கால குழு. இது நமக்கு தெரியும், தேசிய கொடி உருவாக்கத்தில் வந்து இந்த குழு வந்து பங்கு பெற்றிருக்கும். அதுக்கப்புறம் அம்பேத்கர் தலைமையிலான டிராஃப்டிங் கமிட்டி, சட்ட வரைவு குழு. இந்த சட்ட வரைவு குழுவோட வேலை என்னன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்துக்கு முன்னாடி அந்த சட்ட வரைவு, அந்த சட்ட முன் வரைவை வந்து உருவாக்குறது என்னுடைய வேலை. இவங்களுக்கு வந்து பல கமிட்டிஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கமிட்டி என்ன பண்ணுது, அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், வல்லபாய் பட்டேல் தலைமையிலான குழு. அவங்க அடிப்படை உரிமைகள் எதெல்லாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க, அதை இவங்க பார்த்து எழுதுவாங்க. ஸோ அதுமாதிரி ஒவ்வொரு குழுவும் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் மேஜர் பார்ட் எல்லாமே யார் கிரியேட் பண்ணுவோன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் உருவாக்காங்க. ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட் மட்டும்தான் முக்கியமான ஒரு குழுவிட்ட போட்டு கொடுத்துருப்பாங்க, மீதி இருக்கிற எல்லா விஷயத்தையும் இந்த டிராஃப்டிங் கமிட்டி தான் பண்ணணும். அப்படி இந்த டிராஃப்டிங் கமிட்டி எல்லா டிராஃப்டிங் எழுதி யார்கிட்ட ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னா, நமக்கு ஜவஹர்லால் நேருக்கிட்ட இருக்குல்ல அந்த ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாம் இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, சட்ட வரைவினை ஆய்வு செய்யும் குழு, அதுக்கிட்ட கொடுப்பாங்க. அந்த சட்ட வரைவினை ஆய்வு செய்யும் குழு பார்த்துட்டு அதில் ஏதாவது திருத்தம் இருக்குது அப்படின்னா திருப்பி அனுப்பிடும். அதை வந்து அவங்க சரி செஞ்சுட்டு கொடுப்பாங்க. ஓகேன்னு ஃபைனல் பண்ணிட்டா அது ராஜேந்திர பிரசாத்திட்ட போய் கையெழுத்துக்கு போயிடும். இப்படி தான் சட்டமாகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு ஜேவி மௌலாங்கர். இந்த ஜிவி மௌலாங்கருடைய தலைமையில் போட்ட குழு என்னென்னா கமிட்டி அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அரசியல் நிர்ணய சபையின் செயல்பாடுகள் குழு. அரசியல் நிர்ணய சபை அவங்களோட வேலையை கரெக்டாக செய்கிறாங்களா, அவங்களோட செயல்பாடுகளை ஆராயத்தாகப்பட்ட குழு இந்த குழு. நெக்ஸ்ட்டு எஸ்கே தார் தலைமையில் போட்ட முக்கியமான குழு லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிஷன், இல்லை லிங்குவிஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டின்னு சொல்கிறோம். மொழிவாரி மாகாண குழு, இல்லை மொழிவாரி மாகாண ஆணையம். இது எதுக்காக போட்டது, கான்ஸ்டியூஷன் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, உருவாக்கக்குள்ளேயே மொழி அடிப்படையில் மாகாணங்களை பிரித்து உருவாக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கு ஆராய்ச்சி அது வந்து ரிப்போர்ட்டை கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் இது எஸ்கே தார் தலைமையிலான குழு போட்டாங்க. இந்த எஸ்கே தார் தலைமையில் போட்ட குழுக்கு அப்புறம் பல குழு வந்து போட்டாங்க. அதை பற்றி தனியாகவே ஒரு டாபிக் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ப்போம், முதல் பகுதி, அதில் வந்து அங்கே பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கேஎம் முன்ஷி. இந்த கேஎம் முன்ஷி தலைமையில் போட்ட குழு வந்து ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, செயல்பாடுகள் ஒழுங்கு குழு. அதாவது செயல்பாடுகள் ஒழுங்கு குழு அப்படின்னா ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ், அதாவது எந்த ஆர்டர் அடிப்படையில், எந்த வரிசை அடிப்படையில் செயல்பாடுகள் வந்து அரசியல் நிர்ணய சபை செய்யணும் அப்படின்னு அதை ஒழுங்குபடுத்தக்கூடிய வேலைகளை இந்த கேஎம் முன்ஷி தலைமையிலான குழு வந்து பார்த்துக்கும். ஸோ இப்படி தான் ஒரு 8 மேஜர் கமிட்டி 13 மைனர் கமிட்டிங்கிறது இருந்துச்சு. நம்ம எல்லா கமிட்டிஸும் பார்க்க போகிறது கிடையாது, முக்கியமான கமிட்டிஸ் தான் பார்த்துருக்கோம். இதுதான் வந்து எந்த எதுவாக இருந்தாலும் கொஸ்டினாக மாறும். ஸோ ஓகே, உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.